ஹலோ வெல்கம் பேக். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ப்ரிடிக்ஷன் யூஸிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ அதில் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸ் பார்த்தோம். பட் இது வந்து எலாபரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பட் இது எல்லாமே பேஸ். ஸோ அந்த பேஸை வச்சு இப்போ நம்ம படித்த சின்ன சின்ன டாபிக்ஸை வச்சு we are going to create one exercise. ஸோ அந்த எக்ஸசைஸோட நேம் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ப்ரிடிக்ஷன் யூஸிங் ஆர் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டது எல்லா ஒரு கான்செப்ட்ஸுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளா ஆர் ப்ரோக்ராமிங்கில் ஒரு இன்புட் கொடுத்தோம். அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்தது. ஓகேங்களா? கிளியருங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த செஷன்ஸ் எல்லாமே இதில் பார்க்கல அப்படின்னா மறுபடியும் போய் பாருங்கள். ஸோ அந்த செஷன்ஸில் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம கோட் பண்ணிவிட்டு அந்த ஆர் ப்ரோக்ராமிங்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். பட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் டேட்டா, வெளியில் இருக்க டேட்டாவை எப்படி நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறது, பர்டிகுலராக வெளியில் இருக்க டேட்டாவை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணி அதில் இருக்க டேட்டாவை எடுத்து ஆக்சஸ் பண்ணுறது, அதில் இருக்க டேட்டாவை எடுத்து மானிட்டரிங் பண்ணி ஆர்எல்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு அவுட்கம் கொண்டு வந்து அதை நம்ம எப்படி வந்து அவுட்டர் ஃபைலை, வெளியில் தனியாக ஃபைலை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we are going to create one excel sheet with some data. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் இல்லைனாலும் நம்ம ட்ரைவ்லேயே வந்து எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு ஆப்ஷன் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக ஈஸியாக இருக்கும். எக்ஸல் எல்லாருக்குமே நம்ம லேப்டாப்பில் இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ அதனால் எக்ஸலில் வந்து ரெண்டு விதமான கான்செப்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இருக்க எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் பண்ணி அதை எப்படி கொண்டு வரது, இன்னொன்று வந்து நம்மளுக்கு கூகுள் லாகின் இருக்குது இல்லைங்களா, ஜிமெயில் லாகின், அந்த லாகின்லேருந்து எப்படி நான் கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டா போடுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணல இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட்ஸ் போடுறேன். சீரியல் நம்பர், நேம், ஜெண்டர், ஹைட், தென் ஆஃப்டர் தட் வேறு சம் போதும் இதுவே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நேம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜெண்டர் வந்து சம்வாட் மேல், ஃபீமேல், ஓகே. தென் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்வாட் ஹைட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறது மட்டும் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .csv ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைலில் போய்ட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறீங்க. சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லொக்கேஷன், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இயில் சேவ் பண்ணுறேன், இ ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வெளிலே போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்கலாம். ஸோ இ ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா STU record.csv அப்படின்றது நான் கொடுக்குறேன். இதில் STU record நான் கொடுத்தது உடனே நம்ம கீழே அந்த சேவ் as டைப் இருக்கு இல்லைங்களா, அந்த சேவ் as டைப் நீங்கள் என்னென்னு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .csv, delimited, CSV, delimited கொடுக்கணும். CSV 2-3 டைப் இருக்குது. ஒன்று வந்து CSV, delimited, CSV Mac Infotech, CSV MS DOS அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து CSV, delimited அதை நம்ம அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சேவ் பண்ணணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். பட் இங்கே சம் ப்ராசஸ் உங்களுக்கு கேட்கும், லைக் என்னென்னா சும்மா ஒரு எரர் மாதிரி வரும், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தட்ஸ் நாட் இஷ்யூ, நம்மளுக்கு அது நீடட் கிடையாது. ஜஸ்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டை CSV ஃபார்மேட்டில் இருக்க ஒரு எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கோம். நம்மளோட இ ஃபோல்டரில் வெளியிலே STU record அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? STU record அப்படின்ற ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ரோக்ராமிங்கில் நான் ரீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ், ரீடிங் அண்ட் ரைட்டிங் CSV ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா create a CSV file. Second,
Second, create a data with rows and columns equal. Third வந்து எனக்கு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா save it as .csv format. File, save, then save type as csv comma delimited. So இந்த ஃபார்மட்ல நம்ம சேவ் பண்ணனும். So சேவ் பண்ணிட்டு just நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். Then go to RStudio. RStudio போய்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது next process. So go to RStudio. RStudio போய்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படினா file, new file, R script கொடுத்துக்கறேன். File, new file, R script. So நம்ம கொடுத்தாச்சு. So இங்க வந்து என்னன்னா first நம்ம சேவ் பண்ணிக்கலாம். So சேவ் பண்றதுக்கு என்ன நேம் வேணா சேவ் பண்ணிக்கலாம். just நான் csv s அப்படினு கொடுக்கிறேன், ds அப்படினு கொடுத்துட்டேன். So source and save அப்படினு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? So இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை நான் என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்க எக்ஸல் ஷீட்டை நான் என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா இங்க ரீட் பண்ணனும். So first அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இத வந்து இந்த ரீட் பண்றது வந்து ரெண்டு விதமான ஃபார்மட்ல ரீட் பண்ணலாம். ஒன்னு வந்து என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா அந்த பாத்தை கொடுத்து ரீட் பண்றது. இன்னொன்னு வந்து என்ன அப்படினா ஃபைல் சூஸ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்து பண்றது. ஓகேங்களா? டைரக்ட்டா ரீட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படினு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து ஃபைல் சூஸ் பண்ண கேட்காது. நம்ம ப்ரோகிராம் நிறைய டைம் ரன் பண்ணி பார்க்கறோம்னா அது கேட்காது. இதே வந்து ஃபைலா கொடுத்தீங்கன்னா அது கேட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபைல் சூஸ் கொடுத்தீங்கன்னா கேட்டுட்டே இருக்கும். ரெண்டுமே காட்றேன். சோ இது ரீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அதுக்கு syntax வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா csv.read read.csv bracketல நம்ம அதுக்கான லொகேஷன் கொடுக்கணும் கோட்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கான கரண்ட் லொகேஷன் நம்ம கொடுக்கணும். or else file choose அப்படிங்கற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கோடிங் போட்டு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் போடலாம். சோ இது வந்து csv data அப்படிங்கற ஒரு வேரியபிள் இருக்கு. ஏனா வந்து நம்ம ரீட் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக csv data அப்படிங்கற ஒரு வேரியபிள் வெச்சிறேன். read.csv bracketல நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் லொகேஷன் நம்ம கால் பண்ணனும். சோ அந்த கரண்ட் லொகேஷன் எனக்கு என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா e:/file நேம் எனக்கு என்ன கொடுத்திருக்க அப்படினா strec. ஓகேங்களா? அது அப்படியே கொடுக்கணும். strec.csv csv கண்டிப்பா கொடுத்தாகணும். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு read.csv கொடுத்து உள்ள லொகேஷன் கொடுத்தாச்சு. சோ print csv data. சோ print csv data நமக்கு என்ன ஆயிடுச்சுனா csv data print ஆயிடுச்சு. ஓகேங்களா? தென் சேவ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸல்ல போட்ட ஃபைல் எனக்கு வந்து அப்படியே இங்க வந்து ரீட் பண்ணி காட்டும். எத்தனை காலம்ஸ் போட்டோமோ அத்தனை காலம்ஸ் எனக்கு என்னன்னா வியூ பண்ணி காட்டும். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். பாருங்க நாங்க சீரியல் நம்பர், நேம், ஜெண்டர், ஹைட் அப்படினு நான் போட்டேன். சோ அது எல்லாமே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படினா இங்க அவுட்புட்டா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ 1 2 3 4 5 a b c d e m f. சோ இது எல்லாமே நமக்கு என்னன்னா கிடைச்சிருக்கு. கிளியர்? சோ பாத்தீங்களா இதுதான் நமக்கு என்னன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் csv ஃபைல். இதே வந்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா file.choose அப்படிங்கற ஒரு மெத்தட் இருக்கு. file.choose அப்படிங்கற ஒரு மெத்தட் இருக்கு. சோ அந்த மெத்தட்ல நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்றீங்க அப்படினா நமக்கு என்ன கேக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா லைக் எந்த இடத்துல போகணும் அப்படிங்கற மாதிரி கேக்கும். சோ e file போய்ட்டு ஸ்டூடண்ட் ரெக்கார்ட் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன ஆயிடும்னா இங்க ரீட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். பட் என்னன்னா ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு அது கேட்டுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டைம் சேவ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கேட்டே இருக்கும். சோ அதனால வந்து நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு என்னன்னா லொகேஷன் எடுத்து நீங்க கொடுக்கிறதுக்கு பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுதான் csv ஃபைலை ரீட் பண்றதுக்கான ஆப்ஷன். சோ என்ன மெத்தட் அப்படினு பாத்தீங்கன்னா read.csv file.choose. ஓகேங்களா? சோ இப்போ கொடுத்துட்டு சோ இது லொகேஷன் என்ன போட்டுறேன் ஆல்ரெடி. சோ கோட்ஸ்ல e:/ அந்த டிரைவோட நேம் கரெக்ட்டா கொடுக்கணும். ஸ்பேஸ் லைக் என்ன கேப்ஸ் இருந்தா கேப்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான் கொடுக்கணும். சோ strec.csv கொடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளியர்? print csv data கொடுத்தோனே நமக்கு என்ன ஆயிடும் அப்படினு பாத்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கிளாரிட்டியா வந்துரும். ஓகே சோ இப்போ இதே வந்து நான் csv ஃபைல் எனக்கு எக்ஸல் ஃபைல் வந்து எனக்கு லோக்கல் இல்ல. நான் எப்படி கிரியேட் பண்றது அப்படினா ஜஸ்ட் உங்களோட Google Drive போய்ட்டு Googleல வந்து என்னன்னா
ஜிமெயில் நம்ம கொடுப்பீங்களா, இந்த இடத்துல 9 டாட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரைவ் ஆப்ஷன் வரும். ஸோ ட்ரைவ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட ட்ரைவுக்கான வியூ வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நியூ ஃபைல், இங்கே கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஷீட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதே இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சேம் அதே கான்செப்ட் நான் போகணும்னு நினைக்கிறேன். சீரியல் நம்பர், நேம், ஃபோன் நம்பர். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். சும்மா ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி வருதுன்னு காட்டுறேன். சுரேன், ஜஸ்ட் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வாட் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னென்னா ஜஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஃபைலில் போய்ட்டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் CSVயே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்காக, ஓகேங்களா? அதுக்காக தான். ஏன்னா நம்ம CSV ஃபைல் தான் நம்மளால் வந்து ஆரில் ரீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து என்னென்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் டாட் CSV அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஷோ இன் ஃபோல்டர் நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஜஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு REC1 அப்படின்னு நான் கொடுத்துறேன். STU ரெக்கார்ட் REC1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட ஃபோல்டர்லேயே போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா? சப்போஸ் எக்ஸல் இல்லைனா உங்களுக்கு என்னென்னா அந்த CSV நோட் பேட் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு காட்டும். அதனால் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா RStudio ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ரெக்கார்ட் 1 அப்படின்னு நான் கொடுத்துறேன், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா பாருங்கள் அவுட்புட். ஸோ சம் எரர் இருக்குது, என்னென்னா அதில் ஏதோ கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இங்கே கொடுத்த உடனே நம்மளுக்கு என்னென்னா மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்துச்சு பாருங்கள். சம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்கிறதுல, பட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுக்கான அவுட்கம் கிளியராக வரும். கிளியர்? ஓகே. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா read.csv முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து எனக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா write.csv. ஸோ write.csv நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். ரீட் அண்ட் ரைட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஸ்டூடெண்ட் ரெக்கார்டை நம்ம பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டு சேவ் பண்ணால் எனக்கு வந்துருச்சு. இந்த ரெக்கார்டில் எனக்கு வந்து மெயில் ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி மெயில் ரெக்கார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 ஈக்குவல் டு சப்செட். நம்ம ஆல்ரெடி டேட்டா ஃப்ரேமில் பார்த்தது சப்செட் ஆஃப். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 ஈக்குவல் டு சப்செட் ஆஃப், நம்ம ப்ராக்கெட்டில் என்னென்னா எந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV டேட்டா. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேமாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் அப்படியே நீங்கள் டேட்டா கொடுக்கலாம். CSV டேட்டா $gender டபுள் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் மெயில் மட்டும் எனக்கு தனியாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ பிரிண்ட் F1 சேவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பாருங்கள், எனக்கு மெயில் மட்டும் தனியாக பிரித்து வந்துச்சு. அந்த எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி அந்த டேட்டாக்கு நம்ம சப்செட் போட்டியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கே ரைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபோல்டரில் சும்மா ஒரு அவுட்புட் ஃபோல்டர் மாதிரி நம்ம ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா? அதுக்கு வந்து எனக்கு என்ன கமாண்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா write.csv. இது வந்து 2 பேராமீட்டர் இருக்கும் CSVயில். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு எப்படி சேவ் ஆகணும், விச் மீன்ஸ் என்னென்னா எந்த டேட்டா போய் சேவ் ஆகணும் அப்படின்றது. ஸோ F1ன்றது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்க டேட்டா எங்கே போய் சேவ் ஆகணும். அதே லொக்கேஷன்லேயே எனக்கு வந்து என்னென்னா STU ரெக்கார்ட் அவுட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அவுட்புட் மாதிரி STU ரெக்கார்ட் out.csv என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்கணும். பட் CSV ஃபார்மேட் தான் முக்கியமாக யூஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா CSV ஃபார்மேட் இஸ் ஏ யூனிவர்சல் ஃபார்மேட். லைக் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மேட், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கான இண்டிகேஷன் எதுவும் வராது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோல்டரில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும்.
ஓகேங்களா. STUREC அவுட் அப்படின்றது வந்திருக்கும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தது மட்டும் தனியாக வந்துருச்சு. கிளியர். பார்த்தீங்கன்னா ACE MMM 5.1 5.7 5.7 ஸோ எல்லாத்துக்குமே எதாவது கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ மூணுமே 5.7 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கோஆர்டினேட் ஓகே ஃபைன். ஓகேங்களா. இதுதான் வந்து CSV ரீட் அண்ட் ரைட். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ இப்போ இதே மாதிரி நான் ஒரு லைக் என்னென்னா அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ்க்கான ஒரு எக்ஸைஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we need to create a new Excel sheet. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு நம்ம என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாமே ஜாயின் டுகெதர் இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா நான் ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டா வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து மந்த் வைஸில் நான் வச்சுக்கிறேன். ஜானு, ஃபெப்பு, மார்ச், ஏப்ரல், மே. இல்லை ஒரு 4 வீக்ஸ் மட்டும் போதும் எனக்கு. ஸோ மொத்தம் 4 மந்த்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம கொஞ்சம் லைக் என்னென்னா செப்பரேட் கேட்டகரிஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மெடிக்கல், என்டர்டைன்மெண்ட், ஃபுட்டு, மிசல்னஸ். ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் நான் கொடுத்துறேன். ஓகேங்களா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4x4. ஓகேங்களா. இப்போ 4x4 மேட்ரிக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ மெடிக்கலில் நான் ஜனவரியில் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணேன் அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கொடுக்குறேன். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டில் ஜனவரியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 500 பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. தென் ஃபுட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 நான் கொடுத்துக்கிறேன். தென் மிஸ்ஸெல்லஸ் ஒரு 700 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி பிப்ரவரிக்கு ஒரு 600. தென் மார்ச்சுக்கு 500, மார்ச் ஒரு 500, தென் அகைன் ஒரு 600 அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஃபுட்டுக்கு வந்து ஆவரேஜாக நான் ஓரளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ மந்த் ஆன் மந்த் இது எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கலாம். என்டர்டைன்மெண்ட்டும் சோவாஸ் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மெடிக்கலுக்கும் அதே மாதிரி. ஸோ ஏதாவது இல்லை அப்படின்னா 0ன்னு கொடுத்துக்கணும். 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா டிடெக்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுதான் எனக்கு இன்புட் டேட்டா. ஸோ இந்த இன்புட் டேட்டாவை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் நம்மளோட எக்ஸைஸோட மெயின் கோர். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 மந்த்துக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்தில் நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. சிம்பிளாக பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன்ஸ் போட்டு பார்க்கலாம். பட் அதை நம்ம இங்கே ஆர்ட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி அச்சீவ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றத கான்செப்ட். பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலில் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான் 3 மாதத்துக்கு சேர்த்து எனக்கு வந்து 1900 ஆயிருக்கு. சரிங்களா. அப்போ அந்த 1900 டிவைடட் பை 4 விச் மீன்ஸ் என்னன்னா அதோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மே மந்த் எவ்வளோ நடக்கலாம் அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு வந்ததுன்னா 500 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 480 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு 480 475 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் எனக்கு என்னன்றது தான் எனக்கு அவுட்புட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பாருங்க கீழே காட்டுறது 475. இது எனக்கு வந்து மே மந்தில் டிடெக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ மே மந்தில் என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம கேல்குலேஷன்ஸ். அதுதான் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் ஷீட் இந்த அவுட்புட் ஷீட்டை இன்புட் ஷீட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எனக்கு எவ்வளோ நடந்திருக்குன்றதை ப்ரிடிக்ட் பண்ணி we need to give a output. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஈல இங்கே வந்து என்னென்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஃபுட் EXP அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் இதை மறந்துடாதீங்க CSV கமாடி லிமிட்டட் தான் நம்ம சேவ் பண்ணணும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சு. தென் எஸ். தென் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் சும்மா சேவ்னு கேட்கும். தென் எஸ் அகைன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம் வந்து என்னென்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் PGM அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஃபைலோட நேம் வந்து என்னென்னா ஃபுட் எக்ஸ்பென்சஸ் PGM. தென் சோர்ஸ் அண்ட் சேவ் கொடுத்தாச்சு. ஸோ ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ CSV டேட்டா ஆர் எதுவும் போட்டுக்கலாம். EXP டேட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். எதை வேணால் நான் கொடுக்கலாம். அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. EXP டேட்டா ஈக்குவல் டு read.csv ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அதோட லொக்கேஷன் e:/food exp.csv கரெக்டாக இருக்கான்னு மட்டும் ஒன்ஸ் கிளான்ஸ் செக் பண்ணிக்கோங்க. food exp.csv கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கிளான்ஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணி ரீட் பண்ணலாம். ஸோ print exp டேட்டா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டேன். எனக்கு அவுட்புட்டும் வந்துருச்சு. கீழே பாருங்கள் நம்மளுக்கு அதுக்கான அவுட்கம் கிளாரிட்டியாக வந்திருக்கு. கிளியர்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு மே மந்தோட எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியணும். ஸோ மே மந்தோட எக்ஸ்பென்சஸ் தெரியணும்னா என்னென்ன பண்ணணும்? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி பார்க்கலாம். ஸோ இதுக்கு டோட்டலாக நம்மளுக்கு செவரல் ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நான் பிரிச்சிருக்கேன். விச் மீன்ஸ் என்னென்னா, எனக்கு ஜான்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இருக்க ஒவ்வொரு கேட்டகரிக்கான எக்ஸ்பென்சஸ் நான் பிரிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் செகண்ட் கான்செப்டில் நம்ம போட்டிருக்கோம். என்னென்னா ஃபில்டர் பை ரோ அண்ட் காலம். ஓகேங்களா? ஃபில்டர் பை ரோ அண்ட் காலம். ஓகேங்களா? எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோவில் எனக்கு செகண்ட்லேருந்து 1 2 3 4 5 5th ரோ வரைக்கும் எனக்கு வேணும். அதே மாதிரி காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரோவில் எனக்கு ஒரே ஒரு ரோ, காலமில் வந்து எனக்கு செகண்ட்லேருந்து 5th வரைக்கும் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ அதை பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, பிரிண்ட் EXP டேட்டா அரே ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோன்றது என்னன்னா 1 ஒரு ரோ மட்டும் எனக்கு வேணும். தென் காலம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் காலம்ஸ் வேணும். ஸோ 2:5 இதை பிரித்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள், கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 1000 5500 0 400. ஸோ இது நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போது இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to separate. ஸோ எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மீன் கண்டுபிடிச்சா தான் எனக்கு அவுட்புட் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு இங்கே மீன் அப்படின்னு நான் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மீன் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வருதான்னு செக் பண்ணலாம். பட் எனக்கு அவுட்புட் வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் டாட் டிஃபால்ட் எரர் காட்டுது பாருங்கள். என்ன எரர் காட்டுது பாருங்கள்? ஆர்குமெண்ட் இஸ் நாட் நியூமரிக் ஆர் லாஜிக். விச் மீன்ஸ் என்னன்னா, இது நம்பராக இல்லை, எனக்கு டெக்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, மீன் கண்டுபிடிக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அந்த டேட்டா மட்டும் பிரித்து எடுக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மீன் அப்படின்ற ப்ரீடிஃபைன் மெத்தட் தேவைப்படுது. நம்ம நேற்றே பார்த்த மாதிரி, லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் டாட் நியூமரிக் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு நம்பர் மட்டும் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீனில் போடுறோம். ஸோ மீன் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ மீன் ஆஃப் ஆஸ் டாட் நியூமரிக். தென் கரெக்டாக க்ளோஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், மிஸ் ஆகக்கூடாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன், இங்கே ஒரு ஓப்பன், இங்கே ஓப்பன். ஸோ மொத்தம் 3 க்ளோஸ் இருக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 475 அப்படின்றது அந்த பர்டிகுலர் ரோவோட ஆவரேஜ். சரிங்களா? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணாமல் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஃபுட் மீன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஃபுட் மீன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ ஃபுட் மீன் போட்டாச்சு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருத்துக்கும் நான் வந்து மீன் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கேட்டகரி இருக்கோ எல்லா கேட்டகரி இருக்கும். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, அப்புறம் மெடிக்கல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து எனக்கு என்ன மெடிக்கல் தான். ஸோ மெடிக்கலோட மீன் அது. தென் நெக்ஸ்ட் எனக்கு என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டோட மீன். தென் நெக்ஸ்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் மீன், அது கரெக்டாக இருக்குது. தென் ஃபோர்த் எனக்கு என்னென்னா மிஸ்செல்லனஸ் மீன். ஓகே, ஸோ மிஸ்செல்லனஸ் மீன் எங்கே என்ன மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலம்ஸ் எல்லாமே சேம் தான். இத்தனை 5-4 காலம் எனக்கு கண்டிப்பாக வேணும். எனக்கு காலம்ஸ் எல்லாமே சேம் தான். ரோ மட்டும் எனக்கு மாறிட்டே இருக்கும். கிளியரா? இந்த கான்செப்ட் தான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ மீன் ஆஃப் ஆஸ் டாட் நியூமரிக் EXP டேட்டா. as dot numeric exp dataன்றது ஓவரால் டேட்டா. அரே பிராக்கெட்டில் உள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் 1,2,1லேருந்து ரோ வந்து 1, தென் வந்து காலம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2:5, 2லேருந்து 5 வரைக்கும் எனக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட். இஸ் இட் கிளியர்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to append. ஓகேங்களா? எதில் அப்பன் பண்ணோம்? நம்ம ஓவரால் டேட்டாவில் அப்பன் பண்ணணும். ஓகேங்களா? EXP டேட்டா டாலர். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்துருக்குன்னா கேட்டகரி ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் எல்லாமே வந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ராவாக மே போடணும். ஸோ மே ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப், இங்கே வந்து என்னென்னா நம்மளுக்கு அந்த மந்த்துக்கான எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெட் மீன் கரெக்டாக போடணும். இது மாறக்கூடாது. மாறிச்சுன்னா உங்களுக்கு வேல்யூ மாறும். என்டர்டைன்மெண்ட் மீன், ஃபுட் மீன், தென் மிஸ்செல்லனஸ் மீன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பார்க்கலாம். print EXP data. ஓகேங்களா? இப்போ இது வந்து நான் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு EXP data போட்டு பார்க்கலாம். print EXP data.
ஸோ எக்ஸ்பென்ஸ் டேட்டான்னு போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 8 லைன்ஸில் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் முடியுது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் கண்டுபிடிச்சி அதுக்கான வேல்யூவை நம்ம மே மந்த்துக்கு அப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ கிளியர் பண்ணுறேன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சேவ். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட் எக்ஸல் இதுதான். ஸோ டேட்டா எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி செகண்ட் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மந்த்துக்கு எனக்கு எவ்வளோ ஆகலாம், அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் எனக்கு எவ்வளோ ஆகலாம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதிலே சில சார்ட்ஸ் நம்ம போட்டு பார்க்கலாம். அந்த சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிபிள் சார்ட்ஸாக போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று பை சார்ட் போட்டு பார்த்தோம், பார் சார்ட் போட்டு பார்த்தோம், அதே பிளாட் சார்ட் போட்டு பார்த்தோம். அதில் பையும் பாரும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது எனக்கு என்னென்னா இன்னொரு கேட்டகரி, இதில் எந்த மந்தில் எனக்கு மினிமம் எக்ஸ்பென்ஸ் நடந்திருக்கு, எதில் மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை எப்படி பிரிச்செடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்னென்னா சம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள், சம் ஆஃப் ஜான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ சம் ஆஃப் ஜான் எனக்கு என்னென்னா சம் ஆஃப் EXP டேட்டா $jan print sum of jan. பாருங்கள், இதோட டோட்டல் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஜான் மந்தில் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா 1000, 1500, 2500, 3000, 3700 எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா 4த்துக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் ஜான் மாதிரி Feb, March, April, May. Feb, March, April, May. Feb, March, April, May. ஸோ பார்த்தீங்கன்னா 5 நான் கண்டுபிடிச்சிட்டேன். 5ஓட அவுட்புட் நான் இன்னும் பிரிண்ட் பண்ணல, அதனால் எனக்கு அவுட்புட் கிடைக்கல. ஸோ இப்போ இது ஓவராலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட சம் கண்டுபிடிக்கணும். லைக் என்னென்னா எதில் எனக்கு மினிமம், எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு போடுறேன். மீன் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு சம் ஆஃப் ஜான் கமா சம் ஆஃப் ஃபெப் கமா சம் ஆஃப் மார்ச் கமா சம் ஆஃப் ஏப்ரல் கமா சம் ஆஃப் மே. பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் மீன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 1900 அப்படின்றது எனக்கு மினிமம் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதே மாதிரி மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு max, here to max, here to max. ஸோ 3800 இந்த 5 மாதத்தில் 1900 ஒரு மாதத்தில், 3800 இன்னொரு மாதத்தில். ஸோ இதை கம்பைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேமில் இன்னொரு கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த அவுட்புட் வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we need to combine. ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணணும். அது நம்ம ஃபியூச்சரில் வரும்போது கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் ஒரு சார்ட் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்னென்னா பை ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு collection of டேரக்டாகவே கொடுக்கலாம். min expense comma max expense comma collection of minimum comma maximum. just என்ன வந்திருக்கு அப்படின்றத just main equal to food expense அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் மினிமம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டகரி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கலர் கொடுத்தீங்கன்னா CYL ஈக்குவல் டு 2 கலர் தான் இருக்கிறதுனால டேரெக்டாக கொடுத்துக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் க்ரீன் கமா ரெட். ஸோ அவுட்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த மந்தில் நடந்திருக்கு, மேக்ஸிமம் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு சின்ன சார்ட் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் இப்போ இதே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமோட அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமமோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நம்ம கேட்டகரியாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், நம்ம அதுக்கான எக்ஸ்பென்சஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
x equal to அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். x equal to collection of min exp, max exp ஒரு வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். min exp, max exp. அதே மாதிரி நான் என்னன்னா BAL RLs வந்து இப்படி டைரக்டாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா min val அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். min val equal to, ஸோ இது வந்து என்னென்னா கம்பைன் பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ கம்பைன் பண்ணுறதுக்கு ஸோ பேஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, பேஸ்ட் அப்படின்ற மெத்தட் கன்கானேட் ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபஸ்ட் நான் பார்த்த மாதிரி டபுள் கோட்ஸில் மின் மின் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்மளுக்கு கம்பைன் ஆகிடும். தென் அதே மாதிரி மேக்ஸ் வேல் ஈக்குவல் டு பேஸ்ட் மேக்ஸ் மேக்ஸ் வேல் மேக்ஸ் EXP. ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸை பாஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பதிலாக மின் வேல், தென் இங்கே வந்து என்னென்னா மேக்ஸ் வேல் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அவுட்புட் உங்களுக்கு கிளாரிட்டியாக வரும். ஸோ இங்கே சும்மா ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் நல்லாவே. ஸோ மினிமம் எவ்வளோனா 9,900, மேக்ஸிமம் எவ்வளோனா 3,800 ஒரு பர்டிகுலர் மந்தில் எனக்கு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட், ரைட்? ஸோ இதை வந்து நம்ம ஒரு பார் சார்ட் எப்படி போடலாம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ பார் சார்ட் வந்து மேட்ரிக்ஸ் பார் சார்ட் மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ மேட்ரிக்ஸ் பார் சார்ட் வந்து நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 4x4 விச் மீன்ஸ் என்னென்னா எனக்கு இப்போ 5x4 வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா, 5 rows 5 columns 4 rows அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x4 அப்படின்ற மாதிரி நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வேல்யூஸ் இருக்குது. டோட்டலாக ஓவராலாக எனக்கு என்ன 20 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சின்ன எக்ஸைஸ் போட்டு பார்த்தோம் ஒரு மேட்ரிக்ஸ் சார்ட் எப்படி போடுறது அப்படின்றதுக்கு. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சார்ட்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சார்ட்டில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு. ஸோ சும்மா டேட்டா ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டேட்டா ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் மொத்தம் எனக்கு 20 வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து ஈஸியாக கொண்டு வரலாம் எப்படின்னா ஸோ EXP டேட்டா $Jan. இப்போ ஃபஸ்ட்டு இதில் 5 வேல்யூ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா $Jan கொடுத்தோடனே எனக்கு என்னென்னா இங்கே இருக்கிற 4 வேல்யூ வந்திருக்கும். ஸோ EXP டேட்டா $Feb, EXP டேட்டா தென் நெக்ஸ்ட் என்னென்னா மார்ச், தென் EXP டேட்டா நெக்ஸ்ட் என்னென்னா ஏப்ரல், நெக்ஸ்ட் அதே மாதிரி EXP டேட்டா மே. கிளியர்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும், என்னவா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்னென்னா mat1 ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி போட்டது தான் எக்ஸைஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறோம். ஸோ மேட்ரிக்ஸ் இங்கே வந்து நம்ம என்னென்னா கொடுக்கணும் டேட்டா n ரோ ஈக்குவல் டு எத்தனை ரோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ n ரோ ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 rows, n காலம் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னா 5. ஓகேங்களா, 4 rows 5 columns, by row equal to true. எனக்கு கரெக்டாக அதே மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக by row equal to true. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேல்யூவை பார் சார்ட்டுக்கு பண்ணணும். ஸோ பார் plot mat1 ஃபஸ்ட்டு வந்து டேட்டா கொடுத்தாச்சு mat1 names dot arg ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து mat1 மட்டும் கொடுத்து பார்க்கலாம், அவுட்புட் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்ஸ் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 1000, தென் அதே மாதிரி இங்கே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500, தென் இங்கே எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், அது என்னன்றது கிளாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார் பிளாட் போட்டிருக்கோம். ஸோ இந்த பார் பிளாட்டில் வந்து நம்மளுக்கு என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அவுட்கம் பாருங்கள். ஸோ அவுட்கமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது 0 அப்படின்னு வந்திருக்கு. இதே வந்து எனக்கு by row equal to true அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ட்ரூவாக வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா காலம் மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா
பாருங்கள் 1000 5000 அப்படின்ற மாதிரி ரோ வைஸில் எனக்கு அழகாக வர மாதிரி. ஸோ ஃபுல்லாக அப்படியே வந்து என்னென்னா அந்த வேல்யூஸ் வந்து லைனாக உட்காந்துருக்கும். அது ரோ வைஸில் அப்படியே நெக்ஸ்ட் உட்காரும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா 4+5 பண்ணும்போது இங்கே வந்து நம்ம ஃபால்ஸ் போடணும். லைக் டைமென்ஷன் நம்மளுக்கு மாறுது அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் போடுறது பெட்டர். இல்லை அந்த டிம் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார் பிளாட் ஆஃப் mat1 அப்படின்னு எனக்கு கொடுத்தீங்கன்னா இங்கே எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லேபிள்ஸ் கொடுக்கணும். ஸோ names.arg ஈக்குவல் டு ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா names.arg ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் Jan, Feb, March, April, May. ஸோ கீழே அதுக்கான எனக்கு அவுட்கம் வந்துருச்சு. ஸோ கலர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா COL ஈக்குவல் டு ரெயின்போ ஆஃப் லென்த் ஆஃப் டேட்டா. இந்த டேட்டா வந்து நம்ம கொடுக்கணும். லென்த் ஆஃப் டேட்டா. ஸோ கலர்ஸ் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா நம்ம என்ன கலர் எதுக்காக மேட்ச் ஆகுது அப்படின்றது நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு லெஜெண்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ லெஜெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஸோ இதே வந்து xlab வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்து தென் ylab ஈக்குவல் டு அமௌண்ட்டு தென் மெயின் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். ஸோ சம்வாட் மிஸ்டேக் ஸோ இங்கே க்ளோஸ் பண்ண விட்டோம். ஸோ அவுட்கம் கிளியராக வந்துருச்சு. ஸோ ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம போட்டது வந்து 4 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் போட்டோம். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு என்னென்னா 5th மந்த் என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. ஓகே ரைட். ஸோ இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோ சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்க்கலாம். என்னென்ன பண்ணியிருக்கோன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாரிட்டி உங்களுக்கு வரும். expense tracker, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் மீன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ மீன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்பன் பண்ணுறோம். கிடைச்ச வேல்யூவை ஆல்ரெடி இருக்க டேட்டாவோட அப்பன் பண்ணி கொடுக்குறோம். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லா மந்தோட எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம், சம் கண்டுபிடிக்கிறோம். சம் கண்டுபிடிச்சிட்டு அதோட மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மினிமம் மேக்ஸிமம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to draw a pie chart. ஸோ pie chart ட்ரா பண்ணுறதுக்கு print max of exp அப்படின்னு கொடுத்துட்டு அது 2 வேல்யூ மட்டும் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் லைக் என்னென்னா அதோட டேட்டாவை கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் என்னென்னா மின் வேல்யூ ஈக்குவல் டு பேஸ்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு மின் ஈக்குவல் டு மினிமம் எக்ஸ்பென்சஸ், மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ் அப்பன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த அப்பன் பண்ணத்தோட அவுட்புட் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாரிட்டியான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பவர் பிளாட்டை வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச அவுட்புட் இதுதான். ஸ்னிப்பெட் டூல்ஸில் சேவ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார் பிளாட்டுக்கான அவுட்புட் இதை பிரிண்ட் ஸ்க்ரீன் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார் பிளாட். ஸோ பார் பிளாட்டோட ஜூம் ஸோ ஹியர் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஸோ 2 விதமான அவுட்புட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ், செகண்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபுட் எக்ஸ்பென்சஸோட வார் சார்ட் 5 மந்த்ஸ்க்குமே எனக்கு என்ன இது வந்து என்னென்னா 5 மந்த்ஸில் எனக்கு மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, கிளியராக? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் என்னென்னா 2 டாபிக் தான், ரீடிங் அண்ட் ரைட்டிங் CSV ஃபைல் அண்ட் செகண்ட் ஒன்று என்ன எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். செகண்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி டுமாரோ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்னாவே டெக்ஸ்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம நியூமரிக் ஃபார்மேட். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை வச்சு நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் கான்செப்ட் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் அதுக்கான ஒரு கான்செப்ட் பார்த்துட்டு அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் டிடெக்ஷனுக்கான ஒரு எக்ஸசைஸ் போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.